my friends. So in the TNTET psychology paper 30க்கு 30 கன்ஃபார்ம் விடாம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. கொடுக்குற அந்த பிடிஎஃப் அதை ரெகுலரா நீங்க டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபைல் பண்ணி வைங்க. நிச்சயமா ஃபைனல் டே நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு வேண்டிய அத்தனை முயற்சிகள் நம்ம இங்க செய்யலாம். ஸோ எவ்ரிடே as usual நான் சொல்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் இதுக்காக ஒதுக்குங்க. தூங்குறதுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ் நீங்க ஒதுக்குங்க. கொஞ்சம் ஒரு ரிவிஷன், அதே நேரத்தில் முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு செப்பரேட்டா உளவியலுக்காக ஒரு நோட் புக் நீங்க ரெடி பண்ணி வைங்க. அதில் நீங்க இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் எழுதுங்க. எஸ்பெஷலி பார்த்தோன்னா அந்த உளவியலாளர் சைக்காலஜி நேம்ஸ் எழுதுங்க. அது ரிலேட்டடா அவர்களோட ரிசர்ச் எழுதுங்க. இயர் எங்கிருந்தனா இயர் எழுதுங்க. அப்புறம் அதில் ஸ்பெசிஃபிக்கா என்ன கான்செப்ட், அந்த கீவேர்ட்ஸ் என்னங்கிறத எழுதுங்க. இந்த 4 காலம்ல சைக்காலஜிஸ்ட் நேம், அவங்களோட ரிசர்ச், அவங்களோட இயர் இருந்த இயர், அப்புறம் எதை பற்றிய ஸ்பெசிஃபிக்கா அதை நீங்கள் எழுதும் போது நிச்சயமா இதுவும் உங்களுக்கு ஈஸியா ஒரு ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு இதுவா இருக்குது. அப்புறம் மீதி எல்லாமே நீங்க ஆஸ் யூஷுவலா படிங்க. எதெல்லாம் உங்களுக்கு டவுட்டா இருக்குதோ அது எகைன் நீங்க ஒரு ரெக்டிஃபை பண்ணுங்க. ஏதாச்சும் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீடியோவில் குழந்தைகளோட அடுத்த ஸ்டேஜ். இந்த வீடியோட அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். ஓகே, லெட் அஸ் கோ டு த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா யூ கைண்ட்லி டூ தட். ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க. நம்ம தினம் நம்ம விடும்போது வீக்லி 2-3 நம்ம வீடியோஸ் நம்ம அனுப்புகிறோம். அதை நீங்கள் விடாமல் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நோட்ஸை எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட் அஸ் கோ டு த வீடியோ. குட் டே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பெஷலி ஃபார் த TNTET aspirants and also my dear teachers. So I cordially invite once again to our channel to have the successful journey in the TNTET examination preparation. So today we are going to see about the 5th videos of the Unit 1. Unit 1ல வந்து TNTET பேப்பருக்கான ஃபர்ஸ்ட் யூனிட்ல இது 5வது வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது குழந்தைகளோட வளர்ச்சியோட ஆரம்பகட்ட நிலை, இந்த தொடக்க நிலை வளர்ச்சி ஆரம்பகட்ட நிலை பார்த்தோம் இல்லையா. இந்த யூனிட்ல வந்து நம்ம இனிஷியலாக பார்த்தது குழந்தைகளோட உடல் வளர்ச்சியை பார்த்தோம். 2வது வந்து தர்க்க சிந்தனையும் குறியீட்டு சிந்தனையும் வருது. இந்த வீடியோ வந்து நம்ம 4th நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு 4th வீடியோவா இதை வந்து நீங்கள் பாருங்க. 2nd வந்து நம்ம கொடுத்தது குழந்தைகளோட அறிதல் திறன் வளர்ச்சி. இதில் வந்து ரொம்ப டீப்பாகவே கொடுத்துருக்குறோம். இந்த அறிதல் திறன் வளர்ச்சிக்கு அப்புறம் குழந்தைகளோட மொழி வளர்ச்சி கொடுத்துருந்தோம். இந்த மொழி வளர்ச்சிக்கு அப்புறம் இந்த குழந்தைகளோட தர்க்க சிந்தனை குறியீட்டு சிந்தனை பற்றி, எப்படி குழந்தைகளை வந்து அந்த சிந்தனைகள் வந்து எப்படி குழந்தைகள் வந்து கிரியேட் ஆகுது, அந்த ஈகோசென்ட்ரிக் எப்படி வருது, எந்தெந்த விதத்தில் அதை வந்து எப்படி வந்து திங்க் பண்ணது, எந்தெந்த ஏஜில் எந்தெந்த ஸ்டேஜில் திங்க் பண்ணுங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மொழி வளர்ச்சியை வந்து ஒரு குழந்தையோட மொழி வளர்ச்சியில அந்த குடும்ப சூழலோட பின்னணி எந்த அளவுக்கு முக்கியமானதுங்கிறத இங்க நம்ம பார்க்க போறோம். இது வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஃபியூச்சர் ஜெனரேஷன் வர்றது அந்த குழந்தைகளோட ஆளுமை திறன் எல்லாமே எந்த வளருதுங்கிறத இந்த குடும்ப அடிப்படை வந்து எவ்வளவு அவங்க இம்பேக்ட் ஆகுங்கிறத நம்ம இங்க லேர்ன் பண்ண போறோம். இதை வந்து ஒரு ஒரு சுமையா நினைக்காம ஒரு த யூனிவர்ஸ் ஹேஸ் கிராண்ட் an opportunity to learn சைக்காலஜி ஒன்ஸ் அகேன் என்கிற நிலைமையில பாருங்க. ஏன்னா உளவியல் வந்து எவ்வளோ ஒரு சிறப்பான வாய்ந்ததுங்கிறது இன்னும் நீங்க டீப்பா போக போக புரியும். ஏன்னா உளவியல் மனிதனே இல்லை, அந்த அளவுக்கு நம்ம எவ்வளவுதான் சயின்டிபிக் ஆனாலும் அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள பேஸா இருக்கிறது பார்த்தோன்னா ஒரு உளவியல் வந்து அது ரொம்பவே அங்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதுவும் எஜுகேஷன்ல சிஸ்டம்ல உளவியல் ரொம்பவே முக்கியமாகப்படுது. இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு வீடியோவுக்குமே நம்ம கடைசியில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு வீடியோஸுமே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட டோட்டல் சம்மரி, எஸ்பெஷலி வித் கீவேர்ட்ஸோட டோட்டல் சம்மரி கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கான்டென்ட் ரிலேட்டடாக எக்ஸாமினேஷன் பர்பஸில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதோட டிப்ஸ் என்ன, எப்படி எந்த மாதிரி அந்த டிப்ஸ் வந்து தேவைப்படுங்கிறதையும் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். அது வந்து ஜஸ்ட் ஒரு 3 or 4 அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கான்டென்ட்டுக்கு உரிய அந்த MCQ வேறு இது வரைக்கும் வேறு எந்த புக்கிலையும் வெளியாகாத நம்மளா ஓன் ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு நம்ம அகாடமி ஏகேஆர் அகாடமி மூலமாக இதை கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த 4 விஷயம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்று வீடியோவை நீங்கள் வந்து பார்த்து அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம்.
2வது எம்சிக்யூ வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்குது. அதையும் நீங்க உங்களுடைய ஓன் ஃபைல்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். 3வது பார்த்தோன்னா, இது எந்த மாரி நீங்க பிரிப்பரேஷன் ஆகணுங்கிறதுக்கான டிப்ஸும் அந்தந்த சாப்டர்ஸ்க்கு இருக்குது. 4வது இந்த நம்ம இப்ப பேசப்போற இந்த 20 நிமிஷம், இந்த 20 மினிட்ஸ் இந்த வீடியோவோட சம்மரி வந்து அங்க உங்களுக்கு கீவேர்ட்ஸோட இருக்குது. வித் அந்த எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட்டோட அந்த பேப்பர், அவங்க கோட்பாடுகள், அவங்களோட நேம்ஸ் எல்லாமே தியரீஸ் எல்லாமே இங்க இருக்குது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே டியர் ஃபிரெண்ட்ஸ். ஓகே, லெட் அஸ் கோ டு த வீடியோ ரைட் நவ். தேங்க் யூ ஒன்ஸ் அகைன். இஃப் யூ நாட் சப்ஸ்கிரைப்ட் அப்படின்னா கைண்ட்லி டூ தட். உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்குமே அத்தனை குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களோட நீங்க கொடுக்குற ஒரு வீடியோவில் ஏதோ ஒரு 4-5 மார்க் அவங்களுக்கு கிடைச்சானா வந்து குடும்ப சூழல் மற்றும் குடும்ப உறுப்பினர்களோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது இம்பார்ட்டண்டா நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ஒரு ஒரு குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை பொறுத்த குழந்தைகளோட அறிதல் திறன் வளர்ச்சியை முக்கிய பங்கு வகிக்கின்றது. இது பாருங்க, ஒரு பார்க்கும்போது குழந்தைகளோட பொருளாதார சூழ்நிலை வந்து ஒரு குழந்தையோட அறிதல் திறன் வளர்ச்சியில மிக முக்கிய பங்கு வகிக்குது. எப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ உயர்ந்த பொருளாதார பின்னணியில் இருக்கும் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைகளுக்கு வந்து பல வகையான ஒரு வண்ணப் பொருள்கள், விளையாட்டு பொருள்கள், பல வகையான ஒரு செயல்பாடு கொண்ட செயல்பாடுகள் வந்து செய்யக்கூடிய பொருள்கள், எல்லாமே குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு அன்பா, ஏன்னா அவங்களாம் ஒரு அஃபோர்டபுளா இருக்கிறாங்க. இன்னும் குழந்தைகளுக்கு கேட்குறது ரொம்ப ஆர்வமா வாங்கி குடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு குடும்பத்தோட பின்னணி, குடும்பத்தோட இருக்கும்போது, இது அந்த குழந்தைகள் என்ன செய்து பாக்குதுன்னா, பாருங்க உதாரணமாக வாங்கி இது வந்து குழந்தைகளோட பல வகையான விலங்குகள், பொருள்கள், வண்ண படிவங்கள் ஆகியவற்றை வந்து அறிந்து கொள்ள வந்து குழந்தை ஈஸியா அத வந்து கிராஸ்ப் பண்ணிரும். நல்ல ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. இது என்ன ஆகுது அப்டின்னா, ஒவ்வொரு பொருளுக்குமே அதோட நம்ம சும்மா பேர குடுத்துட்டோம்னா, அந்த குழந்தை வந்து அந்த அந்த விளையாடும் இல்லையா? இந்த விளையாடும்போது என்ன வாட் இஸ் வாட்ங்கிறத ஒவ்வொன்னா துருவி துருவி கேட்கும்போது, ஒவ்வொரு பொருளையும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்ல வந்து அது அந்த டைமென்ஷன் பார்க்கும்போது, அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த வொக்காபுலரி வந்து அந்த குழந்தைகள் வந்து ரொம்பவே அங்க வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறாங்க உளவியலாளர்கள். அப்போ அந்த குழந்தைகளோட இந்த அறிதல் திறன் வளர்ச்சி வந்து அவங்க விளையாடுற அந்த பொருள்கள் வந்து வாங்கி கொடுக்கிற அளவிற்கு அந்த இருக்கின்ற அந்த குடும்பத்தோட பொருளாதார நிலைமை, அதை வந்து மிக தெளிவாக விளக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஒரு படிப்பு அறிவு, இல்ல அவர்களுடைய ஒரு வருமானம், இந்த எல்லாமே அ அவர்கள் சுற்றி இருக்கிற உறவினர்களோட அவர்களுடைய உறவினர்களுடைய தாக்கம், இது எல்லாமே என்ன செய்யணும்னா, அந்த ஒரு குழந்தையோட ஒரு அறிதல் திறன் வளர்ச்சிய வந்து ரொம்பவே மேம்படுத்தி இருக்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு குழந்தை வந்து விளையாட்டுல ஈடுபடும் போது, இங்க பாருங்க குழந்தைகள் சிந்தனை திறன். ஏன்னா இதுனா ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலயும் நெறைய ஒரு பொருள் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பொருளையும் குழந்தை விளையாடுது. இப்போ ஒரு பொம்மையில விளையாடும்போது அதுக்கு அது மாரி சிந்தனை பண்ணுது. ஒரு ரோபோ ஒண்ணு இருக்கு. ரோபோ கூட விளையாடுது. ஒரு சின்ன வயதுல சின்ன அந்த வேற ஒரு கார் வச்சிருப்பாங்க. ஒரு ரிமோட் கார் வச்சிருப்பாங்க. இந்த ரிமோட் கார் இந்த மாரி ஒரு விளையாட்டு பொருள் போக போக, ஒவ்வொரு பொருளுக்கு தகுந்த மாதிரி அதோட சிந்தனை வந்து வேறுபடுத்திக் கொண்டு போகுது பார்த்தீங்களா? இது வந்து அறிதல் திறன் வளர்ச்சியில வந்து ரொம்ப இதாகும். இதே வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுளா இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு குழந்தைகள் வந்து இந்த பொருள்கள் வந்து கிடைக்காத ஒரு ஒரு நேரத்துல, அந்த குழந்தைகளோட அந்த வொக்காபுலரி வந்து ரொம்பவே கம்மியா இருக்கிறதுக்காக நம்ம இங்க எக்ஸ்பீரியன்ஸா நம்ம ஃபீல் பண்றோம். இப்ப அதே போல வந்து இதே பாருங்க மாறாக மிகவும் குறைவான பொருளாதார பின்னணியில் இருக்கும் பெற்றோர்கள், இந்த குழந்தைகளுக்கு இந்த வசதிகள வந்து செய்து தர முடியாம இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ அந்த குழந்தைகளோட அறிதல் திறன் வளர்ச்சி வந்து நிச்சயமா கொஞ்சம் ஓரளவுக்காவது நம்ம பின்தங்கி நம்ம இங்க பார்க்கிறோம். அதனால முடிந்த அளவுக்கு குழந்தைகள வந்து எந்த அளவு வொக்காபுலரி வந்து என்ஹான்ஸ் பண்ற மாதிரி முடிஞ்ச அளவு வந்து குடுக்கச்சுன்னு உளவியல்ல சொல்றாங்க. இப்ப அடுத்தது இந்த குழந்தைகள் பெற்றோர்கள் பாருங்க, கல்வி தரமும் குழந்தைகள பாதிக்குங்க. அதாவது உயர்கல்வி பெற்ற பணியில் இருக்கும்போது, அவர்கள் உரையிடும் நல்ல ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு லாங்குவேஜ் இருக்கும். நல்ல ஒரு ஸ்டைலிஷ் லாங்குவேஜ் இருக்கும். அப்புறம் நல்ல ஒரு ஃப்ளூயன்ஸ் அங்கே பார்க்கலாம். அப்புறம் டிஃபரண்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து பேசுவாங்க. ஒரு பலவிதமான கருத்துக்கள வந்து அங்க பேசுவாங்க. இதெல்லாம் வந்து குழந்தைகள் கவனிக்கும்போது, அதோட வொக்காபுலரியும், அதோட அறிவுக்கும் இதுவும் அறிதல் திறன் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பீட் அப் பண்றதுக்கு, ஒரு வேகமாக வளர்ச்சி அடைவதற்கு இது வந்து வந்து ஹெல்ப் ஆகும். அப்புறம் இந்த இந்த உறுப்பினர்களோட மனப்பான்மையும், அது எந்த அந்த குழந்தை உறுப்பினர்கள் இல்லையா? அந்த அவங்களோட இந்த இந்த மனப்பான்மை கூட குழந்தைகள் அறிதல் திறன் வளர்ச்சிய வந்து பாதிக்கின்றது. சில உடைகள் பார்க்கும்போது, பெற்றோர்கள் மற்றவர்கள் குழந்தைகள் வந்து வெளி உலகத்தை அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்த வேண்டும் என்று மனப்பான்மை உள்ளவங்க இருப்பாங்க. அதாவது என்னன்னா, அ எம குழந்தைகள் வந்து 4 விஷயம் தெரிஞ்சுக்கட்டுங்கிறதுக்காக, நெறைய இடத்துக்கு வந்து குழந்தைய கூட்டிட்டு போவாங்க. அது வந்து ஒரு திருமணமா இருக்கலாம், திருவிழாவா இருக்கலாம், இல்ல வேறு ஒரு பார்க்கோ, இதுவோ எந்த மாரி ஒரு விஷயம் இருந்தாலும்,
புது புது இடத்துக்கு வந்து குழந்தைகளை வந்து வெளியில நம்ம கொண்டு போகும்போது, அந்த இடத்துல குழந்தை என்ன கத்துக்கிறாங்க? என்ன மாரி அந்த இருக்கிற பீப்பிள்ஸ் வந்து என்ன பேசுறாங்க? எந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் வந்து வெளியில போகுது? எந்த மாரி விஷுவல் ஒரு காட்சி வந்து அந்த குழந்தைகளோட கண்களுக்கு புலப்படுது? இது எல்லாம் குழந்தைகள் வந்து வாட் இஸ் துருவி துருவி கேட்கும்போது, இன்னும் குழந்தைகளோட அறிதல் திறன் வளர்ச்சி வந்து அங்க அதிகமாப்படுது. ஸோ இதுவும் ஒரு பொருளாதார பின்னணியை சார்ந்து வந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நெறைய இடங்களுக்கு குழந்தைகள் கூட்டிட்டு போகும்போது கூட இது வந்து இதாகுது. இப்போ அதே போல இந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்குதான்னா, நிச்சயமா எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அனுபவம் வந்து கிடைக்கிறது இல்ல. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்ம இருக்கிற இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த மாரி வண்ணங்கள், வடிவங்கள், செயல்பாடுகள் கொண்ட பொம்மைகள், இது எல்லாமே ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ல வந்து குழந்தைகளுக்கு வந்து குடுக்கணும்னு சொல்லி இந்த உளவியலாளர்கள் வந்து சொல்றாங்க. ஸோ இது என்னன்னா, இது வந்து நத்திங் பட் என்ன டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் கற்றல் கற்பித்தல் துணை கருவிகள் தான். இது வந்து இதுவா இருக்கும்போது, இன்னும் குறிப்பிட்ட நெறைய ஒரு 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 செஞ்சுவரி இருக்கலாம், ஒரு ஜூ இருக்கலாம், இல்ல ஒரு எக்ஸிபிஷனா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல ஒரு பார்க் இருக்கலாம், ஒரு எக்ஸிபிஷன் இந்த மாரி வந்து நெறைய விஷயத்துக்கு வந்து குழந்தைகள வந்து கூட்டிட்டு போம்போது, நிச்சயமா அவங்களோட அறிவுத் திறன் வளர்ச்சி ரொம்பவே அங்க டெவலப் ஆகுறத நம்ம இங்க பார்க்கலாம். அப்புறம் சரி அறிதல் தெரிஞ்சு இருக்கு சார். இப்ப வந்து அந்த குழந்தைக்கான ஒரு அடையாள வரியா, ஒரு செல்ஃப் இருக்கும்படியா, ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி சொல்லலாம், ஒரு மென்டல் ஹெல்த் சொல்லலாம். இது எப்படி வந்து அவங்களுக்கு வந்து நம்ம செல்ஃப் எஸ்டீம்ல ஆரம்பிச்சு, செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா, இப்ப அறிதத்தின் வளர்ச்சி வந்து இங்க ஆரம்பமாகுது இல்லையா? இப்போ இந்த அறிதத்தின் வளர்ச்சியும், இந்த மொழி வளர்ச்சியும் 2ம் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தை வந்து உலகத்த வந்து புரிந்து கொள்ள வந்து அது பயன்படுது. ஸோ இது 2 தேவையான ஒரு குழந்தைய ஒரு உலகத்த புரிந்து கொள்ள, ஒரு அடித்தளமா எது அமையுது அப்படின்னா, முதலாவது வந்து அறிதல் திறன் வளர்ச்சி. 2வது வந்து மொழி வளர்ச்சி. ஃபர்ஸ்ட்டு வந்து பேசிக்கா திங்க் பண்ணி இதில வாட் இஸ் வாட்ன்னு தெரிஞ்சுக்கணும். 2வது தெரிஞ்ச விஷயத்த அந்த இந்த ப்ராப்பர் வேர்ட்ஸ் வொக்காபுலரில வந்து அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்ப கூட நம்ம நெறைய எது நமக்கு சவாலா இருக்குதுன்னா, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. பட் தே ஆர் நாட் ஏபிள் டூ எக்ஸ்பிரஸ் இன் ப்ராப்பர் வேங்கும்போது, அவங்களும் அந்த இதில வந்து பின்தங்கிறாங்க. அதனால எல்லாமே தெரியுது. ஒண்ணுமே தெரியாம சும்மாவும் பேசவும் முடியாது. அப்ப எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கும்போது நிச்சயமா குழந்தைகளுக்கு வந்து அந்த மனநலம் வந்து அங்க நல்லா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல இந்த குழந்தைகளோட வந்து ஒரு சிறிய ஒரு உலகத்திலிருந்து வெளி உலகத்துல வந்து அதாவது என்ன ஆகும்னா, அந்த சோசியலைசேஷன் ஆக போறாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து 4, 5 வயசுல வந்து வெளியில வரும்போது, அவங்க என்னென்ன அவங்க ஆல்ரெடி அங்க வந்து இன்புட் என்னென்ன இருக்குதோ, இதெல்லாம் வந்து வெளியில வருது. அப்பதான் என்னது இது குழந்தை வந்து இது வந்து என்னுடைய பொருளு. இது வந்து அவங்களோட பொருளு, மற்றவங்களோட பொருளு. நான் இந்த மாரி உலகத்துல இப்படி இருக்கும். நான் வந்து யாரு? இந்த மாரி ஒரு ஒரு செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் வந்து என்னுடைய பேர் என்ன? என்னோட அம்மா, அப்பா யாரு? நான் எந்த ஊர் சேர்ந்தவன்? நான் எங்க இருக்கிறேன்? நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் இப்ப இந்த மாரி ஒரு விஷயத்துல வந்து ஒரு குழந்தை வந்து அவங்க வந்து செல்லும்போது தன்னை பற்றியே சிந்திக்க தொடங்கிருது குழந்தை. அப்புறம் இந்த இடைவினா ஆற்றல் அதில் உள்ள முதிர்வின் விளைவாக வந்து இந்த உலகத்தை வந்து என்ன பண்ண புரிந்து கொள்கிறது. குழந்தை பல்வேறு வளர்ச்சி நிலையிலே பல்வேறு அனுபவங்களை பெறுவதன் மூலம் தன்னுடையான உணர்வு, அதாவது என்ன தன்மையான உணர்வு வந்து குழந்தை பருவத்திலிருந்து வாழ்நாள் போது பல பருவங்களை மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றது. இப்ப ஆரம்பத்தில பார்த்தோன்னா, குழந்தை வந்து தன்னுடைய உணர்வு அது எல்லாமே எனக்கு தான் வேணுங்கிறாங்க. அது அப்படியே பக்குவம் அடைஞ்சு வரும்போது, அதோட தன்னுடைய உணர்வுங்கிறது, அதோட மெச்சூரிட்டி தகுந்த மாரி மாறிட்டு வருத நம்ம பார்க்கலாம் இல்லையா? அதே போல வந்து குழந்தைகள் ஆரம்பத்தில இந்த மொழி வளர்ச்சியும், அறிவுத் திறன் வளர்ச்சியும், இந்த தன்முனைப்பான அடையாளத்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு குழந்தைக்கு உதவுது. அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு வந்து இப்போ கேட்கும்போது, இந்த வாழ்நாள் முழுவதும் இதுல வந்து நம்ம ஒரு அந்த உளவியலாளர் வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, குழந்தை உலகத்தோடு இணைந்து சேர ஏற்படும் தனது வளர்ச்சியில் ஒவ்வொரு நிலையிலும் தனக்கு ஏற்படும் சோதனைகளில் கிடைக்கும் வெற்றி தொழிலை பொறுத்து தன்மையான உணர்வு வந்து குழந்தைகள் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இது எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு இதுலயும் அதாவது ஒவ்வொரு இடத்திலயும் அந்த குழந்தைகளுக்கு என்ன மாரி ஒரு உணர்வு வந்து கிடைக்குதோ, அதனை வைத்து வந்து குழந்தைகளோட வளர்ச்சி நிலையும் மாறுபடுது. இப்ப இந்த வளர்ச்சி நிலைய பார்க்கும்போது, இது வந்து 8 படிநிலைகளை வந்து விளக்கிற எரிக்சன். இந்த எரிக்சன் வந்து என்னங்கிறாரு, இத வந்து 8 படிநிலையில இந்த வளர்ச்சிய வந்து அவர் வந்து இது பண்றாரு. அந்த 8 படிநிலைகள் என்ன ஆகப் போகுது, பாருங்க. அது வந்து இன்னும் ஒவ்வொண்ணா பார்க்கலாம். இந்த 8 படிநிலைகள் என்ன அதாவது பிறரது பிறந்த குழந்தையோட உணவு, உடை, பாதுகாப்பு போன்ற மிக முக்கியமான நோய்களுக்கு வந்து பெற்றோரை சார்ந்து இருக்குது இல்லையா? இது வந்து என்னன்னா, இந்த மாரி ஒரு ப்ராப்பரா கிடைக்கும்போது, அந்த குழந்தைகளுக்கு என்ன வரும்னா, நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திக் குடுக்கும். இதுவே வந்து அங்க வந்து அந்த நெகட்டிவா இருக்கும்போது, அந்த குழந்தைகளுக்கு வந்து வேண்டிய அளவு அந்த நெகட்டிவ் இருக்கும்போது, அவநம்பிக்கை வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்பா இருக்குது. அப்புறம் அதே போல வந்து இந்த சுதந்திரம், அவமானம் இது வந்து ஏறக்குறைய 2, 3 ஆண்டுகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, குழந்தை வந்து சற்று வளர்ந்ததும், பெற்றோர்கள் வந்து அதற்கு குளிக்க இந்த எல்லா வேலையும் அவங்களே நம்ம செய்யறது நம்ம நாம என்கரேஜ் பண்றோம் இல்லையா? குளிக்க, பல் துலக்க, ஆடை அணிய,
இந்த காலை கணக்கு இந்த மாதிரி பயிற்சி அளிக்கும் போது நாளடைவில் வந்து குழந்தைகள் இதுவே அது வந்து கரெக்டா ப்ராப்பரா அந்த டியூரேஷன் அந்த டைம்ல செய்ய தொடுப்பது குழந்தைகளுக்கு வேண்டிய ரொம்ப ஒரு சுதந்திரம் கிடைக்குது. ரொம்ப நம்பிக்கையா ஃபீல் பண்ணுது. அது இல்லாம இருக்கும் பொழுது, குழந்தைகளுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கையும், அதனால் வந்து ஒரு ஊக்கம் கிடைக்காவிட்டால், இத பாருங்க இந்த பாயிண்ட் பாருங்க. குறைந்த மனை வந்து முறிந்த தோல்வி அடைகின்றது. அப்போது மற்றவன் எண்ணத்திற்கு ஏளனத்திற்கு ஆளாகிறோம் என்று எழுப்புவது குழந்தை வந்து அவமானமும், அந்த தன் சொந்த திறமையில் சந்தேகமும் ஏற்படுகிறது. ஸோ இது வந்து எங்க வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, குழந்தை பருவத்திலேயே நம்ம ப்ராப்பரா ஒரு கைடன்ஸ் குடுத்து, அந்தந்த டைம்ல வந்து நம்ம சொல்லும்போது, நிச்சயமா அந்த குழந்தை வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா வெளியில வந்து நல்ல ஒரு செல்ஃப் எஸ்டீம்ல வருது. அதே நேரத்தில வந்து அதில் ஏதோ ஒரு டிஃபால்ட் ஆயிட்டேனா, ஒரு டிஃபெக்டிவ் இருக்கும்போது, ஒண்ணு அந்த டியூரேஷன்லயோ, இல்ல வேறு ஏதோ ஒரு வந்து அறிதல் திறன் வளர்ச்சியிலயோ, இல்ல வந்து மொழி வளர்ச்சியிலோ குழந்தைகள் வந்து இல்லாம இருக்கும்போது, நிச்சயமா இதற்கு வேண்டிய ஒரு அவமானம் கூட அது ஒரு கில்ட்டியா கூட அது வந்து ஒரு ஃபீல் பண்ணும். இது கூட சைல்ட்ஹுட் ட்ராமான்னு கூட சொல்லலாம். இது ஃபியூச்சர்ல கூட வந்து பாதிக்கிறதுக்கு ஒரு மனநல நோய் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு நம்ம இங்க பார்க்கலாம். இப்ப அடுத்ததாக தானே தொடங்கும் திறமும் குற்ற உணர்வும். இதுவும் நம்ம பார்த்தது தான் ஏற்கனவே. அதாவது எப்படின்னா, ஒரு குழந்தை வந்து ஓரளவு வளர்ச்சி அடைந்ததும், ஒரு வேலையை தானே குழந்தை தொடங்கி செய்ய முயற்சி செய்கிறது இல்லையா? இப்போ குழந்தைகளின் இந்த முயற்சிக்கு பெற்றோர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள்? இத பொறுத்தது அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த நம்பிக்கையும், அந்த குற்ற உணர்வு வருமா? இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாரி இல்லாம இருக்கும்போது என்னன்னா, அது ஏளனத்தில முடியுது என்பது நம்ம குழந்தைகள் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த குழந்தைகளோட சுதந்திர உணர்வை ஊக்கப்படுத்தும் போது, அதனுடைய தன்னம்பிக்கையும் உயர்கின்றது. அதே நேரத்தில அந்த குழந்தைகளோட அ ஒரு வேலையை தொடங்கவும், தொடர்ந்து செய்ய முற்படவும், இல்லாத போது ஏளனமா ஃபீல் பண்ணக்கூட அந்த குழந்தை வந்து உணருது. ஸோ இது 2மே நமக்கு வந்து இந்த நம்பிக்கையும், இந்த ஏளனமும் தான் ஒரு குழந்தைய வந்து நல்ல பிற்காலத்தில வந்து நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா, ஒரு நல்ல ஒரு ஒரு எனர்ஜிட்டிக்கா, ஒரு நல்ல ஒரு செல்ஃப் எஸ்டீமோட வளர வைக்கிறது ஒரு வாய்ப்பா இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜ்ல நம்ம குழந்தை என்ன செய்யும், நம்ம வந்து ஒரு ஆசிரியர்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பெற்றோர்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இந்த செயல்திறன் இது வந்து 6ல வந்து தொடங்கி குமரப்பருவம் வரை இது வந்து இந்த ஸ்டேஜ்க்குள்ள நம்ம கேள்வி எதிர்பார்க்கலாம். அதாவது தானே தொழும் திறம் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சைல்ட்ஹுட் ட்ராமா இதெல்லாம் வந்து எந்த வயசுல ஆரம்பிக்குது பாருங்க. அது சுதந்திரம், அவமானம் பார்த்தீங்கன்னா 2 டூ 3 ஆண்டுகள். அதற்கு முன்னாடி பார்த்தா நம்பிக்கையும், அவநம்பிக்கையும் ஃபர்ஸ்ட் இயர்ல. அப்போ இந்த சுதந்திரம், அவமானம் வந்து 2 டூ 3 ஆண்டுகள்ல. அப்புறம் தானே தொடங்கும் திறம், குற்ற உணர்வு வந்து 4 டூ 6. இப்ப செயல்திறனும், தாழ்வுணர்வும் வந்து என்னன்னா, அந்த இன்ஃபீரியாரிட்டி இங்க வர காரணம் வந்து பார்த்தோன்னா, 6 இயர்ஸ்லேருந்து அந்த நம்ம ஏறக்குறைய அந்த அந்த ப்ரீ அடாலசன்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த குமரப்பருவம் மட்டும் வந்துரும். இதுல பாருங்க, இப்போ குழந்தை உலகம் தன் வீட்டில் இருந்து அண்டை வீடு, தெரு, பள்ளி என்று விரிவடையும் போது, உடல் உள்ள சமூக திறமைகளைக் கொண்டு எந்த குழந்தை திறம்பட செயல்படுகிறதோ, அந்த குழந்தை பிறருக்கும், தனக்கும் பயனுள்ளதாக வர்றது என்னன்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டிவா அந்த குழந்தைகள் இருக்க முடியும். இப்போ அதுக்கு வந்து செயல் திறன் வந்து அங்கே சூப்பரா அங்க இருந்திருக்கணும். இது வந்து என்னன்னா, அவங்களுக்கு நல்லா மதிக்கத்தக்க இருக்குது. இப்போ இதுல ஒவ்வொரு இதுலயும் தங்களால் வெற்றி பெற முடியவில்லையே என்று உணரும் போது, அவர்கள் செயல்படுபவர்கள் இல்லாமல் பார்வையாளர்கள் மட்டுமே இருந்து விடுகின்றனர். இது வந்து நம்ம நெறைய ஃபீல் பண்ணியிருக்கோம். இப்ப நெறைய குழந்தைகள் வந்து ஆரம்பத்தில் நல்லா இருக்கும்போது, பிற்காலத்துல குமர பருவத்தில வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்து, அதுவே அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாவே மாறிரும். ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அங்க வரும். அது இல்லாம, நாங்க வந்து ஒரு ஆக்ஷனா இல்ல. நான் வந்து ஒரு ஆக்ஷனா இல்ல. நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஆடியன்ஸா இருக்கும்போது, ஒரு ஆக்ஷன் டேக்கரா இல்லாம, ஒரு ஆடியன்ஸா மட்டும் இருக்கும்போது, குழந்தை எப்பவுமே ஒரு முன்னாடி போய் செய்யறதுக்கு ஒரு பார்வை இல்லாம பார்வையாளர்களாவே இருந்து, அதையும் அது குழந்தைகளுக்கு வந்து ஏண்டி அந்த இதே தோல்விய தொழுவதற்கு வந்து வாய்ப்பாக அமைந்து விடுகிறது நம்ம இந்த எரிக்சன் சொல்வாரு. அப்புறம் ஒவ்வொரு பருவத்திலும் அதாவது தன்னுடைய உணர்வை பெறும்போது, குழந்தை நல்ல மனநலத்தில் வளர்கின்றது. இத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ இந்த குழந்தை மனநல குறைவு ஏற்படுது இல்லையா? இது எதுக்குன்னா பிறர் மீது நம்பிக்கை ஏற்படும் வாய்ப்புகள் அமையும் போது அவர்கள் சுதந்திர உணர்வினை பெற்று, தனது செயல்பாடுகளை தானே தொடங்கும் திறமையுடன் தொடங்கி தன் செயலில் வெற்றி பெறுகின்றனர். இத நம்ம முக்கியமா பார்க்கிறது. அதாவது மனநிலை ஏற்படுகின்ற இல்லாம, பிறர் மீது நம்பிக்கை ஏற்படும் போது, சுதந்திர உணர்வினை பெறுறாங்க. அது மூலம் தன்னுடைய செயல்பாடுகளை தானே செய்றாங்க. அது மூலம் அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்லமா ஒரு செயலில வந்து ஒரு வெற்றி அவங்க திறமையோட வெற்றி அடைகிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, இதோட எஃபெக்ட் என்ன ஆகுது பாருங்க. இந்த குழந்தைகள் வந்து என்ன அதனால வந்து மகிழ்ச்சி அடைகிறது. அந்த குழந்தைகள் வந்து இங்க வந்து அதனால இந்த மகிழ்ச்சி அடையறாங்க. இந்த மகிழ்ச்சியோட இந்த பிரதிபலன் வந்து மனநிறைவு. இந்த மனநிறைவு வந்து இருக்கும்போது அவங்களுக்கு அவநம்பிக்கையோ மற்றும் அதன் மீது அவமானம், சந்தேகம், குற்ற உணர்வு ஆகிய அனுபவங்கள் வளரும்போது, பள்ளியில் அவர்கள் தாழ்வு மனப்பான்மையுடன்
இது வந்து இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இல்ல அப்படின்னா, இந்த வந்து இந்த குழந்தைகளோட மனநிறைவு, மகிழ்ச்சியும் இல்லாம இருக்கும்போது, இவர்களுக்கு என்னென்ன வருதுன்னா, அவமானம், சந்தேகம், குற்ற உணர்வு எல்லாமே இந்த நெகட்டிவ் இந்த எமோஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வருது. இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு அந்த வருதோ, இத வந்து நெகட்டிவிட்டி எந்த அளவுக்கு வருதோ, அந்த அளவுக்கு குழந்தைகளும் நம்ம தாழ்வு மனப்பான்மை வந்து இன்ஃபினிட் அங்க வர ஆரம்பிச்சுகிறது. அதனால நமக்கு என்ன ஆசிரியர் தரும் எந்த செயலிலும் ஈடுபடாமல் அமைதியாக தனிமையில் இருந்து விடுவர். இதுதான் முக்கியமா பார்க்கணும். என்ன நம்ம பார்க்கலாமா ஒரு அட்மிஷன் நான் பண்ண நெறைய குழந்தைகள பார்க்கலாம். வந்து ஆக்டிவிட்டீஸ் வரமாட்டாங்க. எந்த ஒரு ஆக்ஷனும் அங்க இருக்காது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சோகத்த ஏதோ ஒரு சும்மா ஏதோ உட்கார்ந்த மாரி உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாரி நேரத்துல இது வந்து என்ன காரணம்ன்னா, இத வந்து நாம நம்ம லேர்ன் பண்ணிட்டு, அவர்களுக்கு வேண்டிய அந்த தீர்வ சொல்லும்போது நிச்சயமா அங்கிருந்து மேல வர நம்ம வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த தொடக்க பள்ளிக்கு நம்ம ஸ்கூலுக்கு வர்ற தொடக்க பள்ளி குழந்தைகள் வந்து எந்த தன் அடையாள உணர்வுடன் வரலாம். இது வந்து மேல் நம்ம குறிப்பிட்ட எப்படி வேணா வரலாம். ஆனா அதுல வரும்போது என்ன ஆகுதுன்னா, இது உடன்பாட்டு தன்னடி உணர்வை பெற்று நல்ல மனநலத்துடன் பள்ளிக்கு வரும் குழந்தைகளில் வந்து மனநலம் பாதிக்கப்படாமல் அதை பேணி காக்கவும், எதிர்மறையான தன்னடையாளம் பெற்று மனநல குறைவுடன் வரும் குழந்தைகளுக்கு பள்ளியில் நல்ல அன்பு ஏற்படுத்தி உடற்பாடுகளை தன்னடி உணர்வு ஏற்படுத்தும் ஆசிரியர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஸோ இதுதான். அதாவது என்னன்னா பாசிட்டிவா நல்ல ஒரு மைண்ட் பாசிட்டிவ் இதோட ஒரு அப்ரோச்சோட அவங்களோட ஒரு வரும்போது, நிச்சயமா அவங்கள வந்து நம்ம ஈஸியா நம்ம ஒரு மென்டல் ஹெல்த் கொண்டு போயிரலாம். இல்ல ஒரு நெகட்டிவிட்டியோட, ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸோட குழந்தைகள் வரும்போது, அத வந்து நாம கரெக்ட்டா அவங்க ப்ராப்பரா ஹீல் பண்ணி, அது வெளியில வந்து ஒரு பாசிட்டிவ்னு கொண்டு போம்போது, நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா அவங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன நம்ம ஸ்டெப்ஸ் பண்ணலான்னா, குழந்தைகளை பெயர் சொல்லி அழைத்தல். அது எப்பவுமே சும்மா "டேய் நீ வா போங்கிறதுக்கு பதிலா பேர் சொல்லி குழந்தைகள அழைக்கும்போது, நிச்சயமா அவங்க வந்து ஒரு என்ன நல்ல ஒரு சுப்பீரியாரிட்டி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கான ஒரு ஒரு அந்த செல்ஃப் ரெகக்னிஷன் வந்து அவங்களுக்கு வரும். செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் வரும் பண்ணுவாங்க. அப்புறம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அந்த இன்ப துன்பங்களில் பங்கெடுத்துக் கொள்ளுதல். அவங்களுக்கு என்னென்ன அவங்க வந்து ஏதோ கொஞ்சம் சோகமா இருந்தனப்ப கேட்கறது, சந்தோஷம் இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்றது. இது எல்லாம்னா அதுவும் ஒரு செகண்ட் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். 3வது பாயிண்ட் வந்து அவங்க பார்த்தோன்னா, அக்கறை கொண்டு ஊக்கப்படுத்துதல். நாம முடிஞ்ச அளவுக்கு ஒரு மோட்டிவேஷன்ல குழந்தைகள் நம்ம என்கரேஜ்மென்ட் இருக்கும்போது நிச்சயமா வருவாங்க. இவங்க குழந்தைகள் இப்படியே ஏற்றுக்கொண்டு அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அன்பும், ஆதரவும் அவங்களுக்கு 4வது கட்டமா அமையிறது. இது எல்லாமே இந்த 5 ஸ்டெப்ல நம்ம குழந்தைகள இந்த மாரி ஒரு தாழ்வு மனப்பான்மையில அவநம்பிக்கையுடன் குழந்தை பருவத்திலே ஏற்பட்ட அந்த அவ அவநம்பிக்கையும், ஏளனமும், குற்ற உணர்வையும் நம்ம வகுப்பில வந்து ஒரு சிறந்த ஆசிரியராலே நம்ம மேற்கண்ட இந்த செயல்முறைகள்ல அதாவது பார்த்தோன்னா, ஆரம்பத்தில வந்து பார்க்கும்போது குழந்தைகள் வந்து பெயர் சொல்லி அழைத்தல், இன்பத் துன்பங்களில் பங்கெடுத்துக் கொள்ளுதல், அவர்கள் மீது வந்து ஒரு அக்கறை காட்டுதல், இந்த குழந்தைகள வந்து அப்படியே அதாவது அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படிம்பாங்க. சைக்காலஜில சொல்லணும்னா அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். அவங்க வந்து நம்ம இப்படி இருந்தா தான் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏத்துக்குவேன். இப்படி இருந்தா தான் நான் ஸ்டூடண்ட் ஏத்துக்குவேன். இப்படி இருந்தா தான் நான் வந்து இப்படி பண்ணுவேன். அப்படி அந்த மாரி ஒரு கண்டிஷன் போடாம, ஒரு அன்கண்டிஷனலா அக்செப்ட் வாட் இட் இஸ்ங்கிற மாதிரி. அத வந்து எடுத்து குழந்தைகள் போகும்போது நிச்சயமா அவங்களும் பிற்காலத்தில நல்ல ஒரு குடிமகனாக வர்றதுக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லைங்கிறத இதுல நம்ம பார்க்கலாம். இதுல வந்து இதுல யார் உளவியலாளர் சம்மந்தப்பட்டு எரிக்சன். இவர் வந்து படிநிலை பார்க்கிறோம். இப்போ ஷார்ட்டா இதோட அந்த கன்சாலிடேஷன் பார்க்கும்போது, தொடக்க கல்வி வந்து ஆரம்பத்தில் வளர்ச்சிதை பற்றி பார்க்கலாம். அது என்னென்ன வளர்ச்சி இதுன்னா, இந்த வீடியோல நம்ம தெளிவா போட்டுக்கிறோம். அதுதான் நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பிகள் பார்த்துக்கிறோம். நாளமில்லா சுரப்பிகள நம்ம 2 பேரும் பார்த்தோம். இந்த கிரிட்டிஸ பார்த்தோம். என்னென்ன அந்த பிட்யூட்டரியோட என்னென்ன சுரப்பிகள் பார்த்தோம், டிஃபெக்ட் பார்த்தோம். நரம்பு மண்டலத்த நியூரான்ஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் இந்த குறியீட்டு சிந்தனை, தர்க்க சிந்தனை இது எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது? எப்படி குழந்தை புரிஞ்சுக்கிறாங்க? அதே பிறகு அறிதல் திறன் என்ன? மொழித்திறன் என்ன? இது வந்து எப்படி ஒன்றுக்கொன்று வந்து பங்கெடுத்து ஒரு சமுதாய திறன்ல வந்து குழந்தைகளோட அந்த ஒரு கூடி வாழ ஒரு சோசியலைசேஷன் பண்றதுக்கு இது எப்படி வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மொழித்திறன்ல வந்து சமுதாயத்தில் வந்து பிறருடைய கூடி வாழ்வதற்கு தேவையான அந்த பேசிக் ஸ்கில்ஸ் எப்படி வரும்? அப்புறம் குழந்தைகள் வந்து ஒரு நல்ல ஒரு சோசியலி, எக்கனாமிக்கலி ஒரு ஹையர் பேக்ரவுண்ட் பண்ண குழந்தைங்க எப்படி என்ன மாரி அவங்களுக்கு லாங்குவேஜ் அந்த இதாகுது, வொக்காபுலரிஸ் வந்து அங்க ஸ்கேல் ஆகுது. அப்புறம் குழந்தைகள் இத எடுத்து இத நாங்க பார்த்தோம். அப்புறம் அதே நேரத்தில வந்து குழந்தைகள் மனநலம் எந்த அளவுக்கு குழந்தைகள் அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா எப்படி எந்த அளவுக்கு குழந்தைகள் பாதிக்குது? எப்படி வந்து நம்ம அத பண்ணலாம்? எந்தெந்த ஸ்டெப்ஸ்கள் வந்து நம்ம டீச்சர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோல வந்து நம்ம ஈஸியா நம்ம இதோட நம்ம முடிக்கலாம் ஃபிரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவுல நம்ம வந்து யூனிட் 2ல வந்து நம்ம போயிடுறோம். இப்போ யூனிட் 1ல வந்து இதுவரைக்கும் நம்ம 5 வீடியோ குடுத்துருக்குறோம். இந்த 5 வீடியோவ நீங்க எந்த மெட்டீரியல் பார்த்து நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா, ஆஸ் இட் இஸ் மெட்டீரியல் வந்து ரொம்ப ஒரு டெப்த்தா இருக்கிற மெட்டீரியல் தான் நான் உங்களுக்கு குடுத்துருக்கிறேன்.
இந்த மெட்டீரியல் 5 வீடியோவையும் நீங்க நைட் டே எவ்ரி டே ஒரு 10 மினிட்ஸ் நீங்க இதுக்கு வேண்டி ஒதுக்குங்க. நல்ல பெட்ல படுத்துட்டு நல்ல ஒரு ஹெட்ஃபோன் போட்டு நல்லா கேளுங்க. கடைசியில குடுக்குற அந்த எம்சிக்யூ வந்து நீங்களே செல்ஃப் அசெஸ்மென்ட் பண்ணுங்க. நிச்சயமா இது வரும். இந்த வீடியோவிலயும் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வந்து ஒரு இதோட வேண்டிய அந்த எம்சிக்யூ இருக்குது. அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குது. அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம இந்த கான்டென்ட்க்கான டிப்ஸ் அது டிஎன் டெட்டோட எக்ஸாம் வந்து எப்படி எழுதுறதுங்க அதோட அந்த டிப்ஸ் கூட அங்க இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்த சம்மரி கூட நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அதையும் நீங்க தெளிவா படிங்க. Okay, friends, we'll say you that. நீங்க subscribe பண்ணலைன்னா you kindly do it and also share to your friends and also your colleagues and also to all your well wishes. Thank you very much.